வசியமையினால பாதி பேர் பயப்படுறாங்க. ஐயோ வசியமையா, யாராவது மைட்டில என்ன பண்றதுங்க, எனக்கு இருக்குது ஒரே வாழ்க்கைங்க அப்படின்றாங்க. வசியமைன்றது வந்து தெய்வத்துடையது. அதாவது தெய்வத்துக்கிட்ட பல வகையான பிரார்த்தனைகளை வைத்து உருவேற்றப்படக்கூடிய மை. அதான் இந்த வசியமை. இதுக்கு பேர் அம்மன் வசியமைன்னு பேரு. ஏன்னா தெய்வத்தோடது இல்ல. தெய்வத்துடைய அம்மன் வசியமை வந்து 3 இடத்துல பயன்படுத்தலாம். முதல்ல வெளிப்படையா எல்லா விஷயம் சொல்லிட்டே இருந்தோம். நிறைய மக்கள் வந்து ஆன்மீகவாதிகளா, ஐயோ என்னையா நீ பாட்டுக்கு எங்க பொழப்பு கெடுக்கிறாங்க, அதனால எதுக்கு அவங்க பொழப்ப நம்ம கெடுத்துக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு. அதனால இந்த அம்மன் வசியமை வாங்கறதுக்கு முதல்ல தெய்வத்தோட அருள் இருக்கணும், குல தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும். இது உங்களை தேடி வரணும், தேடி வந்து அது வேலை செய்யணும். எல்லாமே கர்மா மூலம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வசியமை கூட உங்களுக்கு